இப்போ அவர் கடைசியா பண்ண படமான கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் ரிலீஸ் ஆகும், தியேட்டருக்கு போய் பார்த்தேன். நிறைய பேர் வந்து படம் சுமார் தான், முன்னாடி இருந்த மாதிரியான ஸ்கார்சேசி இல்ல அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. But everything's fine. I'll see you in bed. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணவே இல்லை. அவருக்கு வயசு ஆக ஆக ஹீஸ் ஏஜிங் லைக் எ ஃபைன் வைன். நாள் ஆக ஆக மார்ட்டின் தத்தாவோட விஷன் கிளியராகவும் அவரோட ஹேண்ட் ஃபர்மாவும் ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் பார்க்கும்போது அந்த படம் கரெக்டா இருந்தது. கரெக்டா என்ன பாயிண்ட் பேசணும்னு நினைச்சதோ அது பேசுச்சு. என் கண்ணுல அம்பு விட்டா இப்போ இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த படம் இருந்தது. அந்த மாதிரியான ஆள் நம்மளுக்கு தேவைதான். Money flows freely here now. I do love that money, sir. இப்போ ரீசெண்டா அமீர் கான் சித்தாரே ஜமீன் பர் ரிலீஸ்க்காக ஒன்னு சொல்லியிருந்தாரு. இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல மட்டும்தான் பார்க்க முடியும், ஓடிடில பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரு ஸ்டாண்ட். அதே மாதிரி தான் சினிமாக்காக எப்பவுமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு மார்ட்டின் ஸ்கார்செஸி தயாரா இருப்பாரு. அவரோட அடுத்த படம் லியோனார்டோ டிகாப்ரியோ கூடயும் டுவைன் ஜான்சன் கூடயும் சொல்லியிருக்காங்க, தலைவன் பல வருஷம் உயிரோடு இருந்து இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். எப்படி அம்மா தோசை சுடும் போது இன்னும் தோசை சுட்டுனே இருக்கணும்னு தோணும், அது மாதிரி தலைவன் சுட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம சாப்பிட்டுனே இருக்கணும். சுதீர் ஸ்ரீனிவாசனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே தலைவனோட படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும்தான் அந்த படத்தை போய் பார்க்கணும், அதை பத்தி பேசணும்னு தோணும். இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்த உடனே திருப்பி அந்த ஃபேன் பாய் வெளியே வந்துட்டான், அதை பத்தி பேசணும் அப்படின்றத இந்த வீடியோவே போட்டேன். இந்த வீடியோ பாக்குறவங்க இது முடிஞ்ச உடனே அப்படியே போய் மார்ட்டின் தாத்தாவோட எல்லா படங்களையும் பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது சுமாரா படம் பார்த்துட்டோம், இன்னைக்கு ரொம்ப மொக்கையா இருக்கு, என்னடா நல்ல படமே வரமாட்டேங்குதுன்னு தோன்றவங்க எல்லாம் போய் மார்ட்டின் ஸ்கார்செஸியோட ஒரு படம் பாருங்க, திருப்தி அடைவீங்க. படம் பார்க்குறவங்க பாருங்க, அவரோட இன்டர்வியூஸையும் பாருங்க. தலைவன் தனக்கு பிடிச்ச படத்தை பத்தி பேசும்போது சும்மா அப்படி பேசுவான், மஜாவா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.